பேரண்ட்ஸ் டே ரொம்ப சிறப்பா நடந்ததுன்னு நினைக்கிறேன். எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாருமே வந்து குழந்தைங்களோட விளையாடணும்னு ஆசைப்படுவீங்க பேர பசங்களோட. அது நான் கொஞ்சமாவது நாங்க உறுதிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறோம். அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஜெனரேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு அது ஆக்சுவலி உண்மைதான். அந்த போனாலே லேசினஸ் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து போன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிற குழந்தைங்க வந்து போன் பார்க்கறதுனால சீக்கிரமா டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. அவர்தான் ஏன்னா அவர் எல்லாமே வந்து டக்கு டக்குன்னு குடிச்சுப்பாரு. அந்த டக்கு டக்கு இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அவ்வளவு ஷார்ப்பா இருப்பாங்க. போனை மட்டும் நீங்க ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவ்வளவு நல்லா வளருவாங்க. போன் கொடுக்கறதுனால அந்த ஷார்ப்பா வந்து அதையும் பார்ப்பாங்க. எதை இப்ப ஷார்ப்பா கத்துக்கிறாங்களோ அந்த போனே வந்து ஷார்ப்பா பாக்குறாங்க. அதனால நிறைய டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிரீன் டைமிங் வந்து கம்மியாக்கிடுங்க. விளையாடுறது, கலரிங்கு, அதுக்கப்புறமா வெளியே போய் பார்க்ல விளையாடுறது, நீங்களும் வாக்கிங் போற மாதிரி போயிடும் கூட பார்க்ல விளையாட வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்கிரீன் டைமிங் வந்து ஏன்னா பசங்க அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. ஏன் இப்ப அப்பெல்லாம் வந்து அடிப்பாங்க வாங்கிப்போம். ஆனா இப்ப அடிச்சாக்கா ஏன் அடிக்கணும்னு கேக்குறாங்க. சோ அதனால பசங்க அவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வளர்க்கணும்னாக்கா அவங்களும் பிரில்லியண்டா ஆகணும்னாக்கா தயவு செஞ்சு சுகரையும் ஸ்கிரீன் டைமிங்கும் கம்மி பண்ணிடுங்க. மோஸ்ட்லி வந்து அப்பா அம்மா கொடுக்கலன்னா தாத்தா பாட்டிக்கிட்டு தான் அவங்க வராங்க கேட்கறதுக்கு. எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வராங்க. சோ தயவு செஞ்சு அவங்க என்ன அடம் பிடிச்சாலும் அதனால என்ன ஆகுறாங்கன்னா ரொம்ப அக்ரஸ் ஆகிறாங்க, கோபப்படுறாங்க, தூக்கி போட்டு என்ன பண்ணா பசங்க. அதனால